Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 531 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்மளுக்கு ஒரு வழியா அந்த யூகோ பேலஸ்க்கு என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. வந்தவனே கிங் ஏதோ காலிங் பெல்லாம் அமுத்தி அவரோட கார்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவனே அவனுக்கு ரூட்டை போட்டு கொடுத்துருவானுங்க. அப்ப கிங் அவரோட தாடிக்குள்ள கஷ்டப்பட்டு உள்ள கையை விட்டு தோண்டுன்னு தோண்டி பைப்பு மாதிரி ஒன்ன நம்ம லூஃபி கிட்டையும் நமி கிட்டையும் கொடுப்பாரு. இதுக்கு பேரு தான் பப்ளி கோரல். இதை யூஸ் பண்ணி எப்ப வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் தேவைப்பட்ட நேரம் பபிள்ஸை உருவாக்கிக்கலாம். ஆக்சுவலா இவங்க பேலஸ்குள்ள மோஸ்டா தண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ அந்த இடத்துல நம்மளுக்கு கஷ்டம் பண்ணுவோம்ல, அதுக்காண்டி தான் இப்படி ஒரு செட்டப். சார் ரைட்டுன்னு நமிய லூஃபி அமுக்குவாங்க. உடனே ஒரு பெரிய பபிள் கிரியேட் ஆகும். எல்லாம் சேஃப்டியா உள்ள உட்காந்துக்குவாங்க. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே, சும்மா அடிச்சு புடிச்சு சல்லுன்னு வேகமா போவாங்க. முன்னாடி வந்ததை விட இப்ப செம ஸ்பீடு. நமக்கெல்லாம் இப்ப யூகோ பேலஸ பாக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. இல்ல இந்த ஸ்டார் ஃபிஷ் நான் யூகோ பேலஸ்க்கு போனதுனால இன்னும் ஃபேமஸ் ஆக போறேன்னு செம ஹாப்பி. ஆனா வேகமா போறதுனால உள்ளுக்குள்ள பயங்கரமான வீதி. மூஞ்ச பாத்தீங்களா வேர்த்து விறுவிறுத்து போயிருச்சு. எப்படி அடிச்சு பிச்சுக்கிட்டு சும்மா சல்லுன்னு மேல போவாங்க. அப்படி டாப்புன்னு போய் சேர்ந்தவொன்னு சுத்தி காட்டுறாங்க. பாலா 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 பாலான்னு இருக்குது. ஆப்போசிட்ல இருக்க பேலஸ பார்த்துட்டு நம்மளெல்லாம் வாய பொல்லந்துருவாங்க. ஏன்னா வேற லெவல்ல அப்படியே அடுக்கடுக்கா செதுக்கி வச்சிருக்கான் பேலஸ. இதுதான் யூகோ கிங்டமோட ராயல் பேலஸ். அப்படியே டிராகன் மீன் அது இதுன்னு சொல்லி அவ்வளவு அழகா இருக்கும். பின்ன கடலுக்குள்ள இவ்வளவு பெரிய கோட்டைன்னா சூப்பரா தானே இருக்கும். அப்படியே அந்த அழகா ரசிச்சுக்கிட்டே நம்மளுக்கு உள்ள போவாங்க. இது கூட பப்பகுவோட வீட கம்பேர் பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி நம்ம ப்ரூக் சொல்லுவான். உடனே ஸ்டார் ஃபிஷ் டேய் பேலஸ கொண்டு போய் என் வீட்டோட கம்பேர் பண்ணாங்கன்னா கொய்யாலைலான்னு. மொத்தத்துல கண்ணை கவர் அளவுக்கு அந்த பேலஸ் வேற லெவல்ல இருக்குது. அப்படி அவங்க ஸ்டெப்ஸ்ல அப்படியே பொறுமையா மேல வரும்போது நெப்டியூன் கிங் வந்துட்டாங்க டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே படபடப்பு. டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தா அப்படியே செக்யூரிட்டி கார்டுங்க லைனா நின்னுட்டு இருப்பாங்க. லூஃபி எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா இந்த இடம் அவங்க நினைச்சதை விட சூப்பரா இருக்குது. அந்த டைம் கிங் நெப்டியூனை ஒரு சொப்பு வாயம் பச்சை பச்சையா திட்டுவான். மறுபடியும் நீ இந்த வேலையை பண்ணிட்டியான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த பேலஸை விட்டு எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம அவர் பாட்டு வெளியே போயிட்டாரு. அப்படி ஏதாச்சும் போய் வில்லனுக்கு தெரிஞ்சு அவனை வந்து அட்டாக் பண்ணி உசுருக்கு ஏதாச்சும் சேதாரமா இருந்துச்சுன்னா கூடவே காட்ஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது திட்டத்தானே செய்வாங்க. நம்ம ஆளுகளுக்கு ஒண்ணுமே புரியல. கிங்கையே இந்த அளவுக்கு வாங்குவாங்கன்னு வாங்குறவர் யாருன்னு. அவரு அப்பவும் விடல. சிச்சுவேஷன் எப்படி இருக்குது நீ அதெல்லாம் கூட புரிஞ்சுக்காம யூ டர்ட்டி ஃபெல்லோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் நல்லா சொம்புல எண்ணெய தடவி மண்டமட்டையா அடிச்சாதான்டா நீ திருந்துவேங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பாரா. லூஃபிக்கு வயித்துக்குள்ள கடமுட்டான்னு பயங்கரமான சவுண்ட். பயலுக்கு பசி தாங்க முடியல. வாங்கய்யா நம்ம விருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பங்கும்போது யாரோ சாப்பாட ட்ராலில வச்சு தள்ளி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்மெல்ல அப்படியே மோப்பம் முடிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடுவான். இந்த கிங் அவரை திட்டிட்டு இருந்தாரே ஒருத்தர், அவர்கிட்ட மேட்டர் சொல்லுவாரு. இவங்க தான் நம்ம மெகலோவை அந்த கிராக்கன்ட்ட இருந்து காப்பாத்தினவங்க, அதனால தான் அவங்கள கெஸ்டா கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களுமே வெல்கம் பண்ணுவாங்க. சரி என்னோட பொண்ணு பிரின்சஸ் எங்க போனா, ஆளையே காணும்னு கேட்பாரு. எல்லாருமே பயந்துகிட்டு மறுபடியும் அது நடந்து போச்சுப்பாங்க. அந்த டைம் பார்த்தா மறுபடியும் அந்த பெரிய டோர்ல பெரிய பெரிய கடப்பாறை கத்தி எல்லாம் வந்து சொருகும். இங்க கிங் திட்டிட்டு இருப்பாரு, நீங்க தான் பிரின்சஸ பத்திரமா காட் பண்ணி பாத்துக்கணும், வேற என்ன உங்களுக்கு வேலை பாரு. உடனே அந்த சொப்புவாயன், நீ உன்ன எங்கேயாச்சும் ஓடிடுற, நீ போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, நீ பண்ற வேலையால இந்த பேலஸே பதட்டத்துல இருக்கடா கொய்யால அப்படி இப்படின்னு அந்த பெரியவர் திட்டுல கிங்கே நீ மன்னிச்சுங்க, இனிமேட்டு இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் யாரு என்னன்னு காட்டுவாங்க. இவரோட பேரு சீ ஹார்ஸ் மெர்மன். இவர் யூகா கிங்டமோட ரைட் மினிஸ்டர். அதே நேரம் பக்கத்துல அப்படியே முட்டை மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்காரு. இவர் பேரு தான் கேட் ஃபிஷ்மேன் மெர்மன். இவர் யூகா கிங்டமோட லெஃப்ட் மினிஸ்டர். அவங்க எல்லாம் புலம்பி தள்ளுவாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணை சமாளிக்க முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு. இங்க அவங்க அங்க பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் இங்க நம்மள நோட் பண்ணுவாங்க, நம்ம லூஃபிய காணோம்னு. இருக்கிற பஞ்சாயத்துல இவன் எங்க போனான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்க மாட்டானா. ஸ்டார் ஃபிஷ்க்கு தான் ரொம்பவும் பீதியாகும். ஏன்னா இது ஒரு ஹோலி பிளேஸ், இங்க எல்லாம் அப்படியே லூசுத்தனமா அங்க எங்கன்னு சுத்தலாம் கூடாது. ஆனா நம்ம பையன் எங்க கேட்பான், ஜாலியா அந்த பபுல்ல உருண்டு 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 அவன் பாட்டுக்கு ஸ்மெல் பண்ணி போய்கிட்டே இருப்பான். சாப்பாடு எங்க இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், கடல் வாட்டராவே இருந்தாலும் சாப்பாடோட ஸ்மெல்லு சும்மா தூக்குதே, செம டேஸ்டியா இருக்கும் போலன்னு சொல்லி ட்ராக் பண்ணி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அப்படியே ஒரு இடமா தாண்டி 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 போனவன் கடைசியா ஒரு இடத்த கிராஸ் பண்ணுவான். அங்க ஃபுல்லா ஏர் தான் இருக்கு, வாட்டர் இல்ல. சிறப்பு மிக சிறப்புன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கார்டு சாப்பாடெல்லாம் ரூம்குள்ள வச்சுட்டு மிச்ச ட்ராலி அப்படியே தள்ளிட்டு ரிட்டர்ன் வருவான். அப்படின்னா சாப்பாடெல்லாம் அங்கதான் இருக்கு போல. மேபி அதுதான் விருந்து வைக்கிற ரூமா இருக்கும். நம்ம போய் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான்னு பிளான் பண்ணுவான். சுத்தி எல்லா இடமும் கத்தி கடப்பாரு அம்பு அது இதுன்னு இருக்கிறத கொஞ்சம் கூட நம்ம பையன் நோட் பண்ணவே இல்லை. நோட் பண்ணாலும் அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு தேவை சாப்பாடு. டோரை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, நல்லா திக்காவும் பெரிய டோராவும் போட்டிருக்காங்கன்னு. செவருமே இம்பல் டவுன்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா சாப்பாடு உள்ள செம்மையா வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்படியே டோரை பொறுமையா கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்பான். ஒரே கும் இருட்டு. அப்புறம் தான் தெரியுது இது ஒண்ணு சாப்பிடுற ரூம் இல்லன்னு. பட் இருந்தாலும் அங்க இருக்க டேபிள்ல வெரைட்டியா அடிக்க வச்சிருப்பானுங்களா. இது போதுமே, எந்த ரூமா இருந்தா என்ன, எனக்கு பசி இது, போய் அடிச்சு புடிச்சு
ஜம்ப் பண்ணி போய் அங்க நிப்பான். நிக்கிற இடம் கொஞ்சம் மெத்துன்னு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரூம் இருட்டா இருக்கிறதுனால எது எங்கெங்க இருக்குது, அந்த ரூம்ல முதல்ல என்ன இருக்குதுன்னு கூட தெரியல. லைட்டா அடிக்கிற வெளிச்சத்துல சாப்பாடை மட்டும் மோபம் முடிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப பஞ்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறி போயிட்டு இருப்பானா. அப்ப யாரோ முணங்குற சவுண்ட் கேட்கும். யாராச்சும் இங்க இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாப்பான். யாரும் இருந்த மாதிரி இல்ல. சரி ரைட், அங்க பவுன்ஸ் ஆகிற இடத்துல எல்லாம் குதிச்சு விளையாண்டுட்டு இருப்பான். ஐயோ யாரோ இங்க இருக்காங்கன்னு சொல்லி டப்புன்னு லைட் ஆனாவும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவன் நின்றுட்டு இருக்க இடம் அப்படியே மேல எலும்பும். மேல இருந்து ஆணு கதறிக்கிட்டு கீழே விழுவான். நல்ல வேலை அடிபட்டு இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். அது ஒரு பொண்ணு. ஆளு பயங்கரமா பெரிய சைஸ்ல இருக்கிறா. சொல்ல போனா அவ மேலதான் இவ்வளவு நேரம் ஏறி விளையாண்டு இருக்கிறான். அவளை பார்த்துட்டு வாயை பொளந்துருவான். என்ன இதா தண்டிக்கு இருக்காளேன்னு. நம்மள பார்த்துட்டு நீங்களும் என்னைய கொல்லதான் வந்தீங்களா? ஆனா நான் ஒன்னும் பயப்படல, ஏன்னா நான் நெப்டியோனோட டாக்டர், எனக்கு பயம் இல்லன்னு சொல்லி பயங்கரமா அழுவா. அது மட்டும் இல்லாம அப்பா டாடி அம்மா டாடின்னு சொல்லி கத்துன்னு கத்துவாளா. லூஃபி அப்பவும் பொறுமையா சொல்லுவான், ஐயோ நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களை அட்டாக் பண்ணலாம் வரல, சாப்பாடை தேடி தான் வந்திருக்கேன்னு சொல்ல வருவான். ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல, வாயை பொளந்து கதறி அழுவா. ஐயோ பைத்தியக்கார இருப்பா போலியேன்னு சொல்லி லூஃபி புலம்பி தள்ளுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை கார்டு போட்டு முடிக்கிறாங்க.